இதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக அலகிடுதல் சப்ஜெக்டை நம்ம எடுக்கலான்னு இருக்கிறோம். இதில் வந்து தமிழில் அலகிடுதல்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். அலகிடுதல்னு வந்தாலே 3 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று சீர்பிரித்தல், வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணுவது. அசை கண்டறிதல், நேரா நிறையான்னு கண்டுபிடிக்கிறது. வாய்ப்பாடு எழுதுதல், ஃபார்முலா டேபிளை அப்ளை பண்ணுவது. ஓகேங்களா? அலகிடுதலில் 3 செக்ஷன் தான். சீர் பிரிக்கிறது, வேர்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. அசை கண்டறிதல், அதாவது நேர் அசையா நிறை அசையான்னு கண்டுபிடிக்கிறது. வாய்ப்பாடு எழுதுதல், இந்த கண்டுபிடிச்ச நேரா நீரையான்னு பார்த்து அதுக்கு வாய்ப்பாடு எழுதுறது. அவ்வளோதாங்க. இதில் அசை பிரிக்கும் ரகசியம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்து வந்தால் அதோட கட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் வந்து கற்கன்ற ஒரு வேர்டு இருக்குது திருக்குறளில். கற்க கசடர அந்த திருக்குறளில் இருக்கிற கற்கன்ற ஒரு வேர்டை எடுத்து அதை வந்து புள்ளி வச்ச எழுத்தோட கட் பண்ணணும். அப்போது அந்த கற்கன்ற வேர்டை புள்ளி வச்ச எழுத்து பக்கத்தில் கட் பண்ணும்போது கற்க் அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து கான்ற ஒரு வேர்டு ஒரு எழுத்து இருக்கும். அதாவது கற்கன்ற வேர்டில் கா புள்ளி வச்ச மெய்யெழுத்தோட நம்ம கட் பண்ணும்போது ஒரு குறில் எழுத்து தனியாக நிற்கும். இதுவும் குறில் எழுத்து தான். ஒரு மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்தோடு கட் பண்ணும்போது இது ஒரு குறிலாகவும் இது ஒரு குறிலாகவும் 2 குறிலாகவும் அந்த ஒரு வார்த்தையில் 2 குறிலாக பிரிக்கும் போது இதை அப்படியே வச்சுங்க, மைண்டில் வச்சுங்க. இதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு நான் சொல்லும் போது ஒன்றுன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதேமாதிரி நெடில் எழுத்து லாங் சவுண்ட் லைக் கா கீ மான்னு வந்தால் அதோட கட் பண்ணுங்க. புரியுதுங்களா? நெடில் எழுத்து இங்கே மெய்யெழுத்து 2 கான்செப்ட் பார்த்துருக்குறோம். மெய்யெழுத்துன்றது இந்த புள்ளி வச்சு எழுத்தோடு வந்தால் இங்கே கட் பண்ணணும். நெடில் எழுத்து இந்த மாதிரி கா கீ மான்னு வந்தால் இங்கே கட் பண்ணணும். உங்களுக்கு நல்லா புரியுது. இங்கே வந்து ஒரு மெய்யெழுத்து வருது, மான்ற நெடில் எழுத்தோட ஒரு மெய்யெழுத்து புள்ளி வச்சு எழுத்து வரும்போது இங்கே கட் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நெடில் எழுத்து மான்றது, இது கூட ஒரு ஒற்று எழுத்துன்ற புள்ளி வச்ச மெய்யெழுத்து வரும்போது இங்கே கட் பண்ணுறோம். இந்த மாந்தர்ன்ற வேர்டை மா இந்துன்ற இடத்துல இந்த புள்ளி வச்ச எழுத்தோடு கட் பண்ணும்போது அது இன்னும் மாறும். அப்போது மான் தர் என்று 2ஆக இந்த வார்த்தை பிரியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு குறில் எழுத்து, தான்றது ஒரு குறில் எழுத்து, இது வந்து ஒரு ஒற்று எழுத்து, புள்ளி வச்சு மெய்யெழுத்து வந்து ஒற்று எழுத்து. அப்போது 2ஆக பிரியுது. ஓகேங்க? இதை அப்படியே மைண்டில் வச்சுங்க. அசை பிரிக்கிற மெத்தட் வந்து இதுதான். உங்களுக்கு புள்ளி வச்ச எழுத்து எங்கே வருதோ அங்கே கட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு வார்த்தையை எடுத்து, கற்கன்ற ஒரு வார்த்தையை எடுத்து இல்லை மாந்தர்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்து புள்ளி வச்ச எழுத்து எங்கே வருதோ அங்கே கட் பண்ணுங்க. இந்த கற்கன்றதில் குறில் எழுத்தும் ப்ளஸ் மெய்யெழுத்தும் வருது. இந்த நெடில் எழுத்தில் மாந்தர் வந்து நெடில் எழுத்து, இது வந்து குறில் எழுத்து. இது மாந்தரில் மான் வந்து துணைக்கால் வர்றதுனால நெடில் எழுத்து. இங்கே வந்து ஒரு புள்ளி வச்ச மெய்யெழுத்து வரும்போது இங்கே கட் பண்ணும்போது இது மான் மாதிரி தரு. 2 வார்த்தையாக இது பிரியுங்க. இதை மைண்டில் வச்சுங்க. இப்போ அசை பிரிக்கிற மெத்தடு பார்த்தாச்சு. அசையுடைய வகைகள் பார்த்துடலாம். அசை வந்து 2 வகை. ஓகேங்களா? நேர் நிறை. இந்த நேர் அசை நிறை அசை, அதாவது ஒரு வார்த்தையை நேரா இல்லை நிறையா அந்த வார்த்தையில் இருக்கிற பிரிவு வந்து நேரா நிறையான்றதை பிரிக்கிறது தான் இந்த அசைன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையில் ஒரு உயிரெழுத்து குறிலோ நெடிலோ ஒரு உயிரெழுத்து வரும்போது, அதாவது இந்த மாதிரி எழுத்துக்கள் கா கா கல் கால் இந்த மாதிரி குறிலோ இல்லை நெடிலோ, இது வந்து கான்றது ஒரு குறில் எழுத்து. ஓகேங்களா? இதில் நெடில் வந்து கான்றது துணைக்கால் வர்றது நெடில். இங்கே பார்த்த எக்ஸாம்பிள் தான் அப்படியே இங்கே திரும்ப சொல்கிறாங்க. கான்ற ஒரு குறில் எழுத்து, கான்ற நெடில் எழுத்து, இல்லை கான்ற குறில் எழுத்தோட ஒரு இல்லுன்ற மெய்யெழுத்து, அதாவது ஒற்று எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து வந்து ஒற்று எழுத்து.
இது வந்து குறில் எழுத்து. ஓகேங்களா? கான்ற குறில் எழுத்து இல்லைன்ற ஒற்று எழுத்து வந்தால் இது வந்து நேருங்க. அதேமாரி கான்ற நெடில் எழுத்து கூட புள்ளி வச்ச ஒரு ஒற்றெழுத்து வந்தால் இதுவும் நேர். ஓகேங்களா? இப்போ நிறை பார்க்கலாம். 2 உயிரெழுத்துக்கள் அன, அணி, இது ரெண்டும் உயிரெழுத்துக்கள். அதாவது குறில் எழுத்து உங்களுக்கு வந்து 2 எழுத்தும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கும். அன, அணி. அணின்றதும் ஆன்றதும் குறில், நீன்றதும் குறில். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து குறில் ப்ளஸ் நெடில் எழுத்துக்களும் வரும். அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. நான் பின்னாடி வர எக்ஸாம்பிளில் உங்களுக்கு அதை சொல்கிறேன். வீன்றது ஒரு குறிலா, ரான்றது ஒரு நெடில். அப்போது இங்கே வந்து குறில் ப்ளஸ் நெடில் 2 எழுத்து வந்தால் நிறை. குறில் நெடில், அதாவது குறில்ன்றது வீன்றது குறில், ரான்றது நெடில், இர்ன்றது ஒற்றெழுத்து. ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்தால் இதுவும் நிறை. குறில் ப்ளஸ் நெடில் ப்ளஸ் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறை. குறில் ப்ளஸ் நெடில் ப்ளஸ் ஒற்றெழுத்து இல்லாமல் வந்தாலும் நிறை. இங்கே வந்து குறில் எழுத்தோ நெடில் எழுத்தோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே குறில் எழுத்து ப்ளஸ் நெடில் எழுத்து ப்ளஸ் இருன்ற ஒற்றெழுத்து 3 வந்தால் நிறை. ஓகேங்களா? இல்லை குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் மட்டும் வந்தால் கூட நிறை. இல்லை ரெண்டும் குறில் எழுத்தாகவே இருந்தாலும் அதுவும் நிறை. நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். குறிலும் நெடிலும் வந்தால் நிறை. குறிலும் நெடிலும் ஒற்றெழுத்தும் வந்தாலும் நிறை. இல்லை குறில் ரெண்டு குறில் எழுத்து வந்தாலும் நிறை. இங்கே வந்து குறிலோ இல்லை நெடிலோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு குறில், அதாவது தனித்து நின்னா தனிக்குறில்னு சொல்லுவாங்க. தனிக்குறில் இல்லை தனி நெடில். கான்றது தனி நெடில். புரியுதுங்களா? இது வந்து தனிக்குறில். கான்றது தனிக்குறில் அல்லது கான்றது தனி நெடில். இது ரெண்டும் சேர்ந்து இது கூட ஒற்று எழுத்து வந்தால் இது நேருங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். தனிக்குறில். ஓகேங்களா? கான்ற தனிக்குறில் இல்லை கான்ற தனி நெடில். இது குறிலோ இல்லை நெடிலோன்னு சொல்லும்போது கான்ற தனிக்குறில் இல்லை கான்ற தனி நெடில். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கா க இல். கான்ற தனிக்குறில் அது கூட ஒற்றெழுத்து சேர்ந்து வருது. கான்ற நெடில் கூடயும் ஒற்றெழுத்து சேர்ந்து வருது வந்தால் நேர். இங்கே வந்து குறில் நெடில் ப்ளஸ் ஒற்றெழுத்து இது சேர்ந்து வந்தாலும் நிறை. உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரிய நினைக்கிறேன். ஒற்றெழுத்து சேர்ந்து ப்ளஸ் குறில் நெடில் இருந்தால் நிறை. ஒற்றெழுத்து இல்லாமல் குறில் நெடில் இருந்தாலும் நிறை. இங்கே வந்து குறில் எழுத்தோ இல்லை நெடில் எழுத்தோ, ஒன்று குறில் எழுத்து இருக்கணும் இல்லை நெடில் எழுத்து இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து வந்தால், ஒன்று குறில் எழுத்து இல்லை நெடில் எழுத்து, இது ரெண்டும் தனித்தனியாக வந்து தான் உங்களுக்கு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தால் அது வந்து நேருங்க. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாததுக்கு ஓரளவுக்கு பிரித்து எழுதுறதுக்கு தெரியுங்க. சீர் ப்ளஸ் அசை வாய்ப்பாடு இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணியே ஆகணுங்க. சீரிசை, ஈரிசை, சீர், அதாவது 2 பார்ட்ஸ். ஒரு வேர்டை 2 பார்ட்டாக பிரிக்கும் போது கற்கன்ற ஒரு வேர்டை இருன்னு ஒரு வேர்டாகவும் பிரிச்சிட்டோம், இன்னொன்று தனி வேர்டாகவும் பிரித்தோம். அப்போது 2 நேர் அதில் இருந்தது. அப்போது அது தேமா. புரியுதுங்களா? இருன்னு போட்டு இந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறது. இல்லை, இப்போ கன்ஃபியூஸ் ஆகுங்க. நீங்கள் இது ஜென்ரலாக மட்டும் பார்த்துங்க. நேர் ப்ளஸ் நேர் தேமா, நிறை ப்ளஸ் நேர் புளிமா, நிறை ப்ளஸ் நிறை கருவிலம், நேர் ப்ளஸ் நிறை கூவிலம். இதை மட்டும் மெமரைஸ் பண்ணுங்கள். இப்போ மூவகை சீர் அந்த ஒரு வேர்டு வந்து 3ஆக பிரிஞ்சுதுன்னா, அதாவது அதில் வந்து நேர் 3 நேர் வந்தால் தேமாங்காய். அதாவது இங்கே நல்லா ஒரு நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக வர
சீர் வந்து அசை லாஸ்ட்டாக வர அசை வந்து நேர் அசையாக இருந்ததுன்னா அது வந்து காயின்ற வேர்டை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது வந்து 2 அசை இருக்குது, நேருன்னு 2 அசை இருக்குது, அதனால் தேமான்னு போடுறோம். இதே இங்கே இன்னொரு ஒரு நேர் வந்ததுன்னா இங்கே காய் சேர்த்துக்கணும், தேமாங்காய். ஓகேங்களா? அதே மாதிரி தான் புளிமாங்காய், அதே மாதிரி தான் கறிவிலங்காய், கூவிலங்காயின்னு மாறும். அதாவது 2ஆக இருக்கும் போது இந்த மாதிரி எழுதணும். 3வது நேர் வந்து ஆட் ஆயிடுச்சு, 3வது வேர்டு வந்து நேர் ஆட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே காய் சேர்த்துக்கணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே கற்க கசடரை இந்த எக்ஸாம்பிள் தான் காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். இப்போ கற்க எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, கான்ற ஒரு குறில் கூட புள்ளி வச்சு எழுத்து வரும்போது இங்கே பிரிச்சிடுறாங்க. அப்போது இது ஒரு நேர் குறில் எழுத்துக்கள் வருதுங்களா? இங்கே அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே இருக்கும் பாருங்கள். நேர் வந்து தனி குறில் தனி நெடில் ஒற்றுடன் அல்லது ஒற்று இல்லாமல். இதுக்கு தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதை நான் ஷோ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரியும் நினைக்கிறேன். கற்க அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு சீரை எடுக்கிறோம். கற்கன்ற ஒரு சீரை எடுத்து கா இர் அந்த புள்ளி வச்ச எழுத்தோட நம்ம பிரிக்கும் போது இது வந்து ஒரு நேராக மாறுது. தனி குறில் நேரில் வந்து நேருடைய ரூல்ஸ் வந்து தனி குறில், அதாவது தனி குறில். ஓகேங்களா? இது வந்து தனி குறில் எழுத்து. கான்றது குறில் எழுத்து, நெடில் எழுத்து கிடையாது. கார் அப்படின்னு சவுண்டை நம்ம இழுக்கலை, அதனால் கான்ற குறில் எழுத்து. இந்த குறில் எழுத்து புள்ளி வச்ச எழுத்தோட நம்ம பிரிக்கும் போது இது வந்து ஒரு நேராக இது பிரியுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நேர் வந்து அப்படி பிரிஞ்சிச்சிங்களா? இதுவும் குறில். அப்போ நேருக்கு ரூல்ஸ் என்ன? திரும்ப தனி குறில். இதுவும் தனி குறில், இதுவும் தனி குறில். அப்போது 2 நேர் வருது. 2 நேர் வந்தால் இங்கே என்ன? தேமா. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த கற்கன்ற வேர்டு வந்து தேமா, நேர் ப்ளஸ் நேர் தேமா அப்படின்னு மென்ஷன் ஆகுதுங்க. அதே மாதிரி அசை காணுதல். இப்போ வந்து நம்ம இங்கே பிரிச்சிட்டோம். அது வந்து என்னன்றதை நானும் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே டீட்டெயிலாகவே இருக்குது உங்களுக்கு. இங்கேயும் ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். அசை காணுதல். இப்போ வந்து கற்கன்ற நான் சொன்ன மாதிரி குறில், நேருன்றது ஒரு தனி குறில் சொன்னாங்களா? அப்போது இங்கே கருன்றது ஒரு குறில் ப்ளஸ் ஒற்று தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். மெய் எழுத்து புள்ளி வச்சு எழுத்து வந்தால் அது ஒற்று. கான்ற குறில் எழுத்தும் இருன்ற ஒற்று எழுத்தும் சேர்ந்தால் அது நேர். தனி குறிலுக்கு தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நம்ம தனி நெடிலுக்கு பார்க்கல. தனி குறில் அப்போது கான்றது ஒரு குறில் எழுத்து ப்ளஸ் இருன்றது ஒரு ஒற்று எழுத்து ஈக்குவல் டு நேர். தனி குறில் வந்தாலே அது நேருங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த காவும் ஒரு குறில். அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம 2ஆக பிரிச்சிருக்கிறோம். ஏன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சீரை எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். புள்ளி வச்சு எழுத்து வந்தால் அந்த இடத்துல கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது 2ஆக பிரிச்சிட்டோம். அந்த கற்கன்ற ஒரு வார்த்தையை புள்ளி வச்சு எழுத்தோடு பிரிக்கும் போது இது ஒரு குறில் ப்ளஸ் ஒற்று எழுத்து. கற்கன்றது குறில் ப்ளஸ் ஒற்று எழுத்து நேர். இது ஒரு நேராகும். இந்த கான்ற தனி குறில் திரும்ப ஒரு நேராக வந்தோடனே அப்போ நேர் ப்ளஸ் நேரு தேமா. இப்போ உங்களுக்கு இது டீட்டெயிலாக புரிஞ்சுருக்கோங்க. இப்படி தான் நம்ம எல்லா வார்த்தையும் நம்ம பிரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு அதே குரலில் அடுத்த வார்த்தை கசடரை. இங்கே கற்க கசடரை. கான்றது குறில், சான்றதும் குறில். புரியுதுங்களா? அப்போது இரு குறில் நிறைக்கு எக்ஸாம்பிள் வந்துடணும். இங்கே வந்து நேரில் தனி குறில் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நிறையில் இரு குறில் இருக்குது. இரு குறில்னா க ச ரெண்டுமே இரு குறில்ங்க. இது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு குறில் எழுத்து. கான்றது ஒரு குறில் எழுத்து, சான்றது ஒரு குறில் எழுத்து. அப்போ இரு குறில். அப்போ இது நிறையுடைய எக்ஸாம்பிள் இரு குறில் வந்தால், இந்த கான்ற ஒரு குறிலும் சான்ற ஒரு குறிலும் வந்தால் இது நிறை. அதேமாரி ட ர
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஏன் நம்ம வந்து புள்ளி வச்சு எழுத்து இல்லை, இங்கே எப்படி பிரிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, இரு குறில். இந்த கசடரன்றது இங்கே வந்து இரு குறில் இருக்குது. இது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு குறில் எழுத்து. அப்போது இரு குறிலாக பிரிச்சுக்கணுங்க. கச பிரித்து டர அப்படின்னு பிரிச்சிருக்கணும். அப்போது டரன்றது இரு குறில். அப்போது நிறை.